டேய் வண்டியை சீக்கிரம் ஓட்டுறா, அவன் மயக்கம் தெளிஞ்சிட போறா. அந்த பேப்பர்ஸ் கொடு. இந்தாங்க சார். டேய் ஏன்டா வண்டியை நிறுத்திட்ட? என்ன அங்க பாருண்ண. ஐயா கிட்ட கொடு. இன்சூரன்ஸ் இருக்கா? அண்ணா போலீஸ் வர்ற வண்டியில நிறுத்தி செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? வண்டி திருப்பிடவா? ஏய் வேணாம் வேணாம், திருப்பாத. வண்டியை திருப்பினா மாட்டிப்போம். நீ நேராவே போ. அது கொடுப்பா. உன்னோடத கொடு. நேரா போறதா? போலீஸ் நம்ம கிட்ட இந்த பொண்ணு யாருன்னு கேட்டா என்ன சொல்றது? அது என் பொண்டாட்டின்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போ. சரிண்ணா. வண்டி எப்படி நிறுத்து. அவசரத்துல லைசன்ஸ் இருக்கா? நீ ஃபைனை இருக்கு சார். எடு. இந்த போய் இன்ஸ்பெக்டர் ஐயாவை போய் பாரு. சரிங்க சார். போ. வேற ஃபைனை கட்டிட்டு வண்டி ஐயா. சார் சார் சார். ஐயா கிட்ட லைசன்ஸ் கொடு. இந்தாங்க சார். பேப்பர்ஸ் இருக்கா? எந்த வண்டி? அந்த ஆட்டோ சார். யாரு இவங்க? சார் பக்கத்து தெருவில் சவாரி ஏத்துனேன் சார். அந்த பொண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி சரி, சீக்கிரம் கூட்டு போ. தேங்க்ஸ் சார். ஏய் நில்லு, வெளியே வா. எதுக்கு மறுபடியும் கூப்பிடுறாரு? நம்ம மேல டவுட் வந்துருச்சோ? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? சார் நான் ஆட்டோ டிரைவர் சார். அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கங்க சார். என்னையா பிரச்சனை? சார் என் ஒய்ஃபு தான் சார். என்னன்னு தெரியல, சமைக்கும் போது திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டா. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். ஹாஸ்பிட்டல் தானே போற? நீ வந்த வழியிலே ஹாஸ்பிட்டல் இருக்க, அங்க உன் பொண்டாட்டியை கூட்டு போய் காட்டிருக்கலாமே. ஏன் இந்த பக்கம் வர்றீங்க? ஐயோ மாட்டணும். அது வந்து சார், அந்த ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போனா செலவு அதிகமாகும் சார். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போனா செலவும் குறையும், நல்லாவும் பாப்பாரு. அதான் அங்க கூட்டு போறேன் சார். சரி சரி, நீங்க கிளம்புங்க. இவங்க சீக்கிரம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து போ. தேங்க்ஸ் சார். ராசாத்தி வந்து ஒரே நிமிஷத்துல ஆட்டத்தையே தலகீழ மாத்திட்டாளே. அம்மா, ஆஹா, மருந்து கொதிக்குது கொதிக்குது. சம்பந்தி, என்னது இது? நீங்க சொன்ன மாதிரியே மருந்து கொதிக்குது. அப்போ மூலிகையில ஏதாவது பிரச்சனை இருக்கா? சம்பந்தி, நல்ல நேரத்துல வந்து என் பையனை காப்பாத்திட்டீங்க. நீங்க மட்டும் வந்து தடுக்காம இருந்திருந்தா, ஐயோ, என் பையன் இந்த மருந்தை குடிச்சு அவனோட நிலைமை இன்னும் மோசமா இருந்திருக்கும்.
அதான் நான் வந்துட்டேன்ல சம்பந்தியம்மா. என் மருமகன் உயிரை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அத நான் பாத்துக்கிறேன். வைத்தியரையா, நீங்க செஞ்ச மூலிகையில எந்த தப்பும் இல்ல. இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. மேடைக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள மருந்து கொடுக்கலனா அது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். நீங்க முதல்ல உடனே அந்த முதல் பாக மருந்த கொடுங்க. கொடுக்கலாமா? மூலிகை இருக்கு, ஆனா வெயில்ல வச்சு பக்குவம் பண்ணணும், அதுக்கு நேரமாகுமே. நீங்க மூலிகையை கொடுங்க, அத நான் பக்குவம் பண்ணி தரேன். கீர்த்தி, மூலிகை எடுத்து இடிச்சு அதுல இருந்து சாறு எடுத்து இவங்ககிட்ட உடனே கொடுமா. கொஞ்சம் சீக்கிரம் கொடுமா. சரிங்க ஐயா. இந்தாங்க ஐயா. அம்மா, இத சூரியனோட வெயில்ல காய வச்சு நல்லா பதப்படுத்தி கொடுங்கம்மா. சரிங்க வைத்தியரே. ஓம் நமோ நாராயணா பரமேஸ்வரா. மா நம்ம போலாம். அம்மா மாமா போலாம். அம்மா, வைத்தியர் வெயில்ல வச்சு பதப்படுத்தணும்னு சொன்னாரு. ஆனா வெயில் சுத்தமா இல்லையே. எப்படி ஆண்டி மூலிகை பதப்படுத்துவாங்க? தெரியலையேடி. ஏமா, இது சூரிய கவரம் தானே? ஆமா வைத்தியரையா. வேண்டாம். நினைப்போர் நினைத்தால் விக்கலாய் வருமே. ஒருவேளை ஸ்வேதா என்னை பத்தி நினைக்கிறாளா? ஈஸ்வரா, என் பொண்ணு ஸ்வேதாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? சகுனம் தப்பா இருக்கே. என் பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்தா? என்னாச்சு இவளுக்கு? ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறா? சரி, ஓகே, அப்புறமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க.
சம்மந்தி, என் பொண்ணுகிட்ட பேசுனீங்களா? அவ எங்க இருக்காளா? இல்ல சம்பந்தி, ஸ்வேதா போனே எடுக்கல. அம்மா, அண்ணி ஆட்டோல வைத்தியசாலைக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. டிராபிக் சத்தத்துல போன் ரிங் ஆனது அன்னி காதுல விழுந்திருக்காதுமா. எனக்கும் அப்படிதான் தோணுது. இல்ல சம்மந்தி, என் பொண்ணு ஏதோ ஆபத்துல இருக்கான்னு எனக்கு தோணுது. ராசாத்தி எப்படி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றா? ஒண்ணுமே புரியலையே. ஆபத்தா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? என்னன்னு தெரியல. ஆபத்து எதுவா இருந்தாலும் நான் குமடுற அந்த ஈசன் தான் ஸ்வேதாவை காப்பாத்தணும். ஏன் கண்மணி, அந்த ராசாத்தி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாளே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு நாம தான் இதெல்லாம் பண்ணோன்னு கண்டுபிடிச்சிருவாளோ? ஆமா, அவ பெரிய இவ நம்மள கண்டுபிடிச்சிருவா. போமா. அம்மா, பாட்டி சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அசால்ட்டா இருக்காத. அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லு. வேற என்ன பண்றது? மேடி பொழைச்சா பரவாயில்ல, ஸ்வேதா செத்துட்டானா சந்தோஷம்தான். ரவுடிக்கு போன் பண்ணி ஸ்வேதா செத்துட்டாளான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். பண்ணலாம், ஆனா அதுக்கு முன்னால இந்த வைத்தியசாலைக்கு தீய வச்சு ஒட்டு மொத்தமா எல்லாரையும் கொன்னுடுவோம். ஐயோ, என்ன பூமிகா, கொஞ்சம் கொஞ்சமா கிரைம் ரேட்டை ஏத்திக்கிட்டே போற. அம்மா, அம்மா, என்ன காப்பாத்துமா. அம்மா, ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. என்ன சம்பந்தி, என்னாச்சு? என்னாச்சு? ஸ்வேதாக்கு ஏதோ ஆபத்து. அவ என்ன நினைச்சு கூப்பிட்டா. ஸ்வேதா உங்களை கூப்பிட்டாளா? ஆமா, நான் ஸ்வேதாவை நினைச்சு தியானத்துல இருக்கும் போது என்ன காப்பாத்துங்கம்மான்னு அவ சொன்னது என் காதுல நல்லா கேட்டுச்சு. என்ன பூமிகா இது? நீ ரவுடிங்க ஸ்வேதாவை கொண்டு இருப்பாங்கன்னு சொன்ன. இங்க ராசாத்தி ஸ்வேதா உயிரோட இருக்கிறதா திரும்ப திரும்ப சொல்றா. நீ உடனே அந்த ரவுடிங்களுக்கு போன் பண்ணி ஸ்வேதாவை கொன்னாச்சா இல்லையான்னு கேளு. இந்த கேக்குறேம்மா. வாமா. சொல்லுங்க மேடம். ஸ்வேதாவை கொன்னுட்டியா இல்லையா? இன்னும் இல்ல மேடம். என்ன சொல்றா? இன்னும் கொல்லலையா? அப்போ ராசாத்தி சொன்னதுதான் உண்மையா? என்ன இருந்தாலும் ஸ்வேதாவை பெத்தவ இல்ல, அதான் சரியா சொல்லிட்டா. இன்னும் அவ்வளவு கொல்லாம எதுக்கு வச்சிருக்க? மாட்டிக்காம கொல்லணும்ல மேடம். அதான் இருட்டுனதும் அவளை கொல்றதுக்காக கடலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். சரி, வேலையை முடிச்சிட்டு எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லு. ஓகே மேடம்.
எப்படியோ அந்த போலீஸ்காரன் இருந்து தப்பிச்சு வந்துட்டானே. ஓம் நம சிவாய. டேய் என்னடா ஆச்சு? ஏன் ஆட்டோவை நிறுத்துற? என்னாச்சு? நான் நிறுத்தலண்ணே, அதுவும் நின்றுச்சு. சரி என்னன்னு சீக்கிரம் பாரு. இந்த பாக்குறேன். டேய் என்னடா ரெடி ஆயிடுச்சா? இந்த பாத்துட்டு இருக்கேண்ணா. ஆட்டோவை வேகமா விரட்டி வந்ததுனால இன்ஜின் சூடாகி பிளக்கு போஞ்சிச்சுண்ணே. ரிப்பேர் பண்ணாம ஆட்டோவை எடுக்க முடியாதுண்ணே. டேய் என்னடா சொல்ற? ஆட்டோவை எடுக்க முடியாதா? கடலுக்கு போக 2 கிலோமீட்டர் இருக்கு. இப்ப என்னடா பண்றது? ஆட்டோவை எடுக்க முடியாதுண்ணே. ஆனா ஒண்ணு பண்ணலாம். என்னடா? ரோட்ல வர்ற வண்டியை மறிச்சு டிரைவரை தட்டிட்டு இவ்வளவு தூக்கி அந்த வண்டியில போட்டுக்கிட்டு கடலுக்கு போயிடலாம். சரிடா. இந்த குடிலுக்கு தீய வைக்க இதுதான் சரியான டைம். இப்ப நாம தீய வச்சு விட்டா ஒட்டு மொத்தமா எல்லாரும் குடிலோட சேர்ந்து எரிஞ்சு செத்துருவாங்க. தீய வைக்க பெட்ரோல் வாங்கிட்டு வர சொன்ன பாட்டி எங்க போச்சு? அப்புறம் சமந்தி, இன்னொரு விஷயம், ஸ்வேதா கழுத்துல இருந்த தாலி காணாம போயிடுச்சு. மேடிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அப்போ என் பொண்ணு கழுத்துல தாலி கூட இல்லாம தான் அவ புருஷனை காப்பாத்த போராடிட்டு இருக்காளா? ஈஸ்வரா, என் பொண்ணு ரொம்ப பாவம். அப்புறம் சமந்தி, உங்க பொண்ண இத்தனை வருஷமா வளர்த்தது யாருன்னு தெரியுமா? கண்மணிதான். அவளோட கெட்ட நேரம் அதுவும் அவளுக்கு கிடைக்கல. இப்போ கழுத்துல இருந்த தாலிய முதல் கொண்டு தவற விட்டுட்டு புருஷ உயிரை காப்பாத்த போராடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் சமந்தி, உங்க பொண்ண இத்தனை வருஷமா வளர்த்தது யாருன்னு தெரியுமா? கண்மணிதான். அப்போ கோவில் திருவிழால ஸ்வேதாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு கடத்தி கொண்டு போனது கண்மணியா? கண்மணி உங்க பொண்ண உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்து வேலைக்காரி மாதிரி வளர்த்திருக்கா. ராசாத்தி அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இனி இவங்கள ஒருத்தர் உயிரோட இருந்தாலும் அது எனக்கும் என் அம்மாக்கும் ஆபத்தாயிடும். ஐயோ, ஐயோ, நெருப்பு! ஐயோ, ஐயோ, நெருப்பு 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 பிடிச்சிருக்கு. ஐயோ, மாமா, மேடி உடம்புக்கு உஷ்ணம் ஆகாதுமா. சீக்கிரம் வெளியில கொண்டு போகணும். ஈர துணி எடுத்துட்டு வா. ஐயோ,
அத்தை சம்பந்தி நான் போய் கதவு திறக்கிறேன். நம்ம மேடியை வெளியே கொண்டு போயிடலாம். ஐயா அப்புறமா என்னாச்சு ஸ்வேதா? என்ன திறக்க முடியலையா? இல்ல அத்தை. ஐயோ கடவுளே, இதுல இருந்து இவங்க எல்லாரும் எப்படியாவது தப்பிச்சிடணும். ஸ்வேதா நல்லா இழுத்து பாரு. இல்ல திறக்க முடியல. ஐயோ ஸ்வேதா, அத்தை போய் மேடியை பாரு. போ, நான் கதவை திறக்க ட்ரை பண்றேன். போ. வைத்தியரையா, மேடிக்கு என்னாச்சு? அம்மா, மேடியோட உடம்பு ரொம்ப சூடாயிட்டு இருக்குமா. யாராவது கதவு திறங்களே. யாருக்கு போட்டது? யாராவது கதவு திறங்க. எல்லாரும் எனக்கு எதிராவா இருக்கீங்க. இன்னையோட உங்க கதை எல்லாம் முடிஞ்சது. கதவு திறங்களே. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? கதவு திறங்க. ஐயோ, யாரும் வேணும்னே போட்ட மாதிரியே இருக்கு. கதவு திறங்க. கதவை திறக்க முடியலன்னா கதவை உடைச்சிருங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ ஈஸ்வரா, நீதான் எங்களெல்லாம் காப்பாத்தணும். அம்மா, உஷ்ணம் அதிகமாயிட்டே இருக்கு. இவர் உயிரை காப்பாத்தாயிடும். வெளியில போகணும். சீக்கிரம் தூக்குங்கம்மா. புடிங்க. வாமா வாமா, புடிமா புடிங்க சீக்கிரம். இனி கடவுளால கூட உங்களை காப்பாத்த முடியும். வா உட்காரு. உட்காருங்க. என்ன எல்லாரும் முகத்திலயும் ஏதோ கரியா இருக்கு, என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை ராகினி. பூமிகா, என்ன? இல்ல, கண்மணியை எங்கடி அனுப்பியிருக்க? நேரம் வரும்போது உனக்கு தானா தெரியும். நேரம் வரும்போது தானா தெரியுமா? என்ன இவ புதிர்லாம் போடுறா? சரி சரி, இப்ப நம்ம பண்ண எல்லா விஷயமும் ராசாத்தி, ஸ்வேதா, அப்புறம் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல. இனிமே நம்ம என்னடி பண்ண போறோம்? என்ன தெரிஞ்சிருக்கும்? அதெல்லாம் யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்காது. நீ சும்மா இரு. இல்ல பூமிகா, ஸ்வேதாவ கண்மணி தான் கடத்தி வளர்த்தான்னு ராசாத்திக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்ல. பாட்டி, அம்மா வர வரைக்கும் இங்க ஒரு ரிஃப்ளெக்ஷனும் இருக்காது. அதனால ராசாத்தி அம்மா நம்ம கிட்ட எதுவுமே கேட்க முடியாது. அப்படியே ஏதாவது கேட்டா கூட அத நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நான் தான் இந்த வீட்டு மருமக. அடி பாவி, இதுக்கு தான் கண்மணி வீட்டுக்கு வராம இருக்காளா? இதுக்காகவும். இதுக்காகவும்னா அப்போ வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? அது நேரம் வரும்போது சொல்றேன். இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு போய் கேப்போம். வா. இதுதான் நடந்தது. அப்போ எல்லாரும் உயிர் பழிச்சு வந்திருக்கீங்கல்ல? ஆமா ராகினி. அப்பதான் நான் உணர்ந்தேன் பொண்டாட்டி, நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றன்னு. அந்த நொடியில என் மனசுல இருந்த கர்வம் எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. உன்னை புரிஞ்சுக்காம ஒரே ரூம்ல உன்னை கீழே தனியா படுக்க வச்சிருக்க. ஆபீஸ்ல உன்னை அசிங்கப்படுத்திருக்க. அதெல்லாம் உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம்ல. நான் ஒரு முட்டாள் முட்டாள் முட்டாள். இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மேடி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பாருங்க, பழசெல்லாம் மறந்துருங்க. இனிமே நாம புது வாழ்க்கை வாழ்வோம். வாழ்வோம். இது வரைக்கும் யாரும் வாழாத ஒரு வாழ்க்கைய நாம வாழ்வோம். சந்தோஷமா வாழ்வோம் ஸ்வேதா.
பிறந்ததுல இருந்து பாசமே கிடைக்காம வளர்ந்த நீ இனிமே பாசத்திலையும் சந்தோஷத்திலையும் திளைக்க போற. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அழாத. என் பொண்டாட்டி கண்ணுல இருந்து இனிமே ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது. அதை மீறி வந்தா என் சாவுக்கு தான் வரணும். மேடி, இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன். சரி மேடி, நீங்க இருங்க. நான் போய் என் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போய் பார்த்துட்டு வா. ஓம் நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய வாழ்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி. அம்மா பூஜையில இருக்காங்க, அப்புறமா வரலாம். ஸ்வேதா, என்ன என்ன பார்க்க வந்துட்டு பார்க்காம போற? வா. உட்காருமா. என்ன விஷயம்மா தூங்காம இந்த நேரத்துல என்ன பார்க்க வந்திருக்க? அது நீங்க இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க திரும்ப வந்துட்டீங்க. அதே மாதிரி இவ்ளோ நாளா என்ன புரிஞ்சுக்காம இருந்த மேடியும் இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. அதான் சம்பந்தி அம்மா, நீங்க மட்டும் இல்லைன்னா என் பையன் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். சரியான நேரத்துல நீங்க வந்து என் பையனை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. நான் ஒண்ணுமே பண்ணல சம்பந்தியம்மா. பண்ணதெல்லாம் அந்த ஈசன் தான். ஸ்வேதாக்கு மறுதாலி கட்டும்போது நீங்களும் கூட இருக்கணும்னு நாங்க எல்லாரும் நினைச்சோம். ஆனா இப்ப எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். நான் என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணும்னு நான் எவ்வளவு நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு என் ஆசை நிறைவேற போகுது. எப்படி இன்னொரு 5 நிமிஷத்துல பாம்பு வெடிச்சிரும். அது நினைச்சாலே ரொம்ப பதட்டமா இருக்கு. யோ டிரைவர், கொஞ்சம் மெதுவா போயா. மேடம், நீங்க தானே அந்த காரை ஃபாலோ பண்ண சொன்னீங்க. வேகமா போனா தானே கார் பக்கத்துல போய் காரை ஃபாலோ பண்ண முடியும். நீ மெதுவா அந்த கார் கிட்ட போகாம அந்த காரை ஃபாலோ பண்ணி போ. மேனேஜர் கால் பண்றாரு. ஹலோ மேனேஜர். ஹலோ சார். சொல்லுங்க மேனேஜர், கேக்குது, சொல்லுங்க சார். ஹலோ சார், நீங்க பேசுறது சரியா கேக்கல. ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா சார்? ஹலோ டிரைவர், வண்டியை நிப்பாட்டுங்க கொஞ்சம். டிரைவர், ஆட்டோவை நிறுத்துங்க. என்ன பூமிகா, எதுக்கு மேடி கார்ல இருந்து கீழே இறங்குறான்? எனக்கு மட்டும் எப்படி தெரியும் பாட்டி? பேசாம பாரு. என்ன மேனேஜருக்கு போனே போக மாட்டேங்குது? எதுக்காக கால் பண்ணிருப்பாரு? ஆர்டர் பத்தி ஏதோ சொல்ல வந்தாரு. ஒருவேளை ஆர்டர் முடிக்க லேட் ஆனதுனால ஆர்டர் கேன்சல் ஆயிருக்குமோ? என்ன ஒவ்வொரு ஆளா வரிசையா கார்ல இருந்து இறங்குறாங்க? வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. வணக்கம் ஐயரே. ஐயரே, பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுமா. தாலி வந்துருதுன்னா அதை அம்மன் முன்னாடி வச்சு பூஜை பண்ணி கல்யாண சடங்கு ஆரம்பிச்சிடலாம்.
என் பையன் கௌதம் தாலி வாங்க போயிருக்கான், இப்ப வந்துருவான். வரட்டும் வரட்டும். அம்மா வா வா சீக்கிரம் வா. இந்தாங்கம்மா தாலி. ஐயரே இந்தாங்க தாலி. கொடுங்க. இத அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணுங்க. பேஷா பண்ணிடலாம். எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க வாங்க போலாம். வாங்க. தம்பி இந்தாப்பா. முதல்ல இந்த ஜூஸ்ல விஷத்தை கலந்துருவோம். என்ன மன்னிச்சிரு சாமி. என்னது இது? மணி அடிக்கிறாங்களா? நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். ஐயோ, கையில இருந்த பாட்டில காணோம். ஐயோ, பாட்டில ஜூஸ் குள்ள போட்டனா? இப்ப எப்படி எடுக்கிறது? பாட்டி என்ன பண்றீங்க? நான் தான் ஐஸ் போட்டு ஜூஸ் தரேன்னு சொன்னல, அப்புறம் என்ன அவசரம் உங்களுக்கு? சரி, நீங்க இந்த பக்கம் வாங்க. ஐயோ, நல்லா மாட்ட போறேன். இந்தாங்க பாட்டி, இந்த ஜூஸ் குடிங்க. குடிங்க குடிங்க பாட்டி. ஐயோ, விஷம் கலந்த ஜூஸை எனக்கே குடுக்கறா. இத குடிச்சா நான் போய் சேர்ந்துருவனே. என்ன பாட்டி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஜூஸ குடிங்க. இல்ல பிரீத்தி, எனக்கு தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. ஐஸ் போட்டு ஜூஸ் குடிக்க கூடாது, அது எனக்கு ஒத்துக்காது. நீ மத்தவங்களுக்கு எல்லாம் குடு. ஒத்துக்காதா? பாட்டி நீங்க யாரு? யாரு? பொம்பளை கும்பகர்ணனாச்சே, உங்களுக்கு எப்படி ஜூஸ் ஒத்துக்காம போகும்? குடிங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். இல்ல பிரீத்தி, இது எனக்கு வேண்டாம். இப்ப நீங்க குடிக்கிறீங்களா இல்ல உங்க வாயில நானே ஜூஸ் ஊத்தி விடுவா? ஐயோ, பாலை ஊத்துற மாதிரி சொல்றாளே. இன்னைக்கு இவன் நம்மள சாகடிக்காம விட மாட்டா போல இருக்கு. உங்க அம்மா செட் பண்ண ரவுடி இப்ப போலீஸ் கிட்ட அப்ரூவ் ஆயிட்டான். அது மட்டும் இல்ல, நீ ஒரு கேவலமான பிளான் போட்டு உங்க அம்மாவை வெளியே அனுப்பிச்சிருந்தல்ல. இப்ப உங்க அம்மா எங்க இருக்காங்க தெரியுமா? போலீஸ் கிட்ட மாட்டி இப்ப ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. போங்க, நீ உங்க அம்மா பாட்டி எல்லாம் சேர்ந்து ஒரேடியா போங்க. கொஞ்ச காலம் ஜெயில இருங்க, அப்போவாது புத்தி வருதான்னு பாக்கலாம். பூமிகா, உன் வாழ்க்கைய நீயே அழிச்சுக்கிட்டல்ல? என் வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்லடி, நான் ஜெயில இருந்து திரும்பி வந்து உன் வாழ்க்கையை அழிக்காம விட மாட்டேன். கான்ஸ்டபிள், இவங்கள வண்டியில ஏத்துங்க. என்ன ஸ்வேதா, பூமிகா ஜெயிலுக்கு போறது உனக்கு கஷ்டமா இருக்கா? அம்மா, பூமிகா வேணா என்ன எதிரியா பார்த்திருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பூமிகாவை என் அக்காவாவும் கண்மணி அம்மாவை என் அம்மாவாவும் தான் நான் பார்த்தேன். சரி விடு, கவலைப்படாத. ஜெயில் வாழ்க்கை அவங்கள திருத்துதான்னு பாப்போம். பொண்டாட்டி, நம்ம ஹாஸ்பிடல் போய் நம்ம பாப்பா எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்குடா. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ உண்டாயிட்டியா?